சித்தருக்கெல்லாம் சித்தர் சிவனே போற்றி. நம்மளோட பதிவுகள்ல தொடர்ச்சியா 12 ராசிகளுக்குமான மார்கழி மாத ராசி பலன்களை பார்த்துட்டு வரோம். அதோட தொடர்ச்சியா இந்த பதிவுல ராசி கட்டத்துல 8வது ராசியா இருக்கக்கூடிய நீர் ராசியான விருச்சிக ராசிக்கு இந்த மார்கழி மாதத்தோட கிரக நிலைகளும் கிரக பெயர்ச்சிகளும் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது அப்படிங்கறத பத்தி கொஞ்சம் சுருக்கமா பார்க்க போறோம். அதனால விருச்சிக ராசி அன்பர்கள் வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க இப்பதான் முறையா பாக்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம அந்த லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. விருச்சிகம் பஞ்ச பாண்டவர்கள்ல மூத்தவரான தர்மர் பிறந்த ராசி இந்த விருச்சிக ராசி. இதனாலேயே என்னவோ விருச்சிக ராசியில பிறந்த பெரும்பாலானவங்க தர்ம சிந்தனையோட இருப்பாங்க. ரொம்ப அளவுக்கு அதிகமான இரக்க குணத்தோட இருப்பாங்க. எந்த அளவுக்கு இரக்க குணத்தோட இருப்பாங்க அப்படின்னா இவங்களை அழிக்கணும் அப்படின்னு ஒரு எதிரி கங்கணம் கட்டிட்டு சுத்திக்கிட்டு இருக்கான்னு வச்சுக்கோங்க. அந்த எதிரிக்கு ஏதாவது பிரச்சனைகள் ஏற்பட்டு அது மூலமா அவன் கஷ்டப்படுறான்னு வச்சுக்கோங்க. அந்த எதிரியை நினைச்சும் எதிரியோட குடும்பத்தை நினைச்சும் இவங்க வருத்தப்பட்டு இருப்பாங்க. அதே நேரம் இவங்க கிட்ட பிரச்சனை பண்ணணும்னு ஒருத்தன் வந்துட்டானா அந்த இடத்துல இவங்க பாவம் புண்ணியமே பார்க்க மாட்டாங்க. என்ன நடந்தாலும் பரவாயில்ல போட்டு பாத்திரலாம் அப்படிங்கிற ஒரு துணிச்சலோட எதிரியை எதிர்த்து நிற்பாங்க. இதனால பிரச்சனைகள் ஏற்படுது அப்படின்னா அந்த இடத்துல விழக்கூடிய அடி விருச்சிக ராசிக்காரங்களோட அடியா தான் இருக்கும். இன்னும் சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா பிரச்சனைகளை தேடி இவங்க போகவே மாட்டாங்க. ஆனா இவங்களை தேடி பிரச்சனைகள் வருது அப்படின்னா ஒரு கை பார்க்காம விடவே மாட்டாங்க. இதனால விருச்சிக ராசிக்காரங்களை நேருக்கு நேர் எதிர்த்து நின்று ஜெயிக்கணும்னு நினைச்சா அது முடியாத காரியமா ஆயிடும். அதே நேரம் பாசத்தை காட்டி விருச்சிக ராசிக்காரங்களை ரொம்ப சுலபமா யாரால வேணாலும் வீழ்த்த முடியும். இன்னும் சொல்ல போனா இவங்களுக்கு கோபமும் வீரமும் எந்த அளவுக்கு இருக்குதோ அதே அளவுக்கான பாசமும் மனசு முழுக்க இருக்கும். இதனாலேயே பெரும்பாலான விருச்சிக ராசிக்காரங்களை அவங்களோட சொந்த பந்தங்கள் பாசத்தை காட்டி ஏமாத்திருப்பாங்க. அதாவது இவங்களோட எதிரிகள் நொடிஞ்சு போனாலே இவங்களால தாங்கிக்க முடியாது. சொந்தக்காரங்க நொடிஞ்சு போனா இவங்க எப்படி தாங்கிப்பாங்க? அதனால சொந்தக்காரங்களுக்கு ஓடி ஓடி போய் உதவி பண்ணிருப்பாங்க. வீட்டுல இருக்கிற நகை பணத்தெல்லாம் எடுத்துக்கொண்டு கொடுத்திருப்பாங்க. யாருக்கிட்டையாவது கடன் வாங்கி கொடுத்தாவது சொந்தக்காரங்களோட கஷ்டங்கள்ல இவங்க உதவி இருப்பாங்க. ஆனா இவங்க யாருக்கெல்லாம் ஓடி ஓடி உதவி செஞ்சாங்களோ அவங்க இவங்களை மதிக்கவும் மாட்டாங்க. இவங்களை எதிரியாவும் பார்க்க ஆரம்பிச்சிருப்பாங்க. இன்னும் சொல்ல போனா காரியம் முடிஞ்சதுக்கு அப்புறமா விருச்சிக ராசிக்காரங்களை கருவேப்பிலை மாதிரி தூக்கி எரிஞ்சிருப்பாங்க இவங்களோட சொந்தக்காரங்க. அதே நேரம் உதவி செஞ்ச நம்மளை இப்படி தூக்கி எரிஞ்சிட்டாங்களே அவங்க அழிஞ்சு போயிடணும் அப்படின்னு இவங்க ஒரு நாளும் நினைக்கவே மாட்டாங்க. இதுல இன்னும் கொடுமையான விஷயம் என்ன அப்படின்னா இவங்க ஏதாவது கஷ்டத்துல இருக்காங்க அப்படின்னா இவங்க யாருக்கெல்லாம் உதவி செஞ்சாங்களோ அவங்க இவங்களை திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. இதனால எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் சரி எவ்வளவு பண நெருக்கடிகள் வந்தாலும் சரி விருச்சிக ராசிக்காரங்க தனியா தான் சந்திச்சாகணும். அதே நேரம் பெரும்பாலான விருச்சிக ராசிக்காரங்க நல்ல நண்பர்களை சேர்த்து வச்சிருப்பாங்க. குறிப்பா விருச்சிக ராசிக்காரங்க அழிஞ்சு போயிடணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய சொந்தக்காரங்களுக்கு மத்தியில இவங்களோட நண்பர்கள் இவங்களுக்கு ஆதரவாகவும் அனுசரணையாகவும் இருப்பாங்க. இன்னும் சொல்ல போனா பெரும்பாலான விருச்சிக ராசிக்காரங்க வீட்டுல ஏதாவது சுபகாரியங்களை நடத்துறாங்க அப்படின்னா இவங்களோட நண்பர்கள் மட்டும்தான் முன்னணியில இருப்பாங்க. இவங்களோட சொந்த பந்தங்கள் எல்லாம் வைத்தறிச்சலோட ஒரு ஓரமா தான் நிற்பாங்க. அந்த அளவுக்கு ரொம்பவே ஆழமா அன்பு செலுத்தக்கூடிய நண்பர்கள் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இருப்பாங்க. அதுலயும் குறிப்பா இவங்க கூட ஒரு நாள் 2 நாள் பழகின நண்பர்கள் கூட இவங்களுக்காக உயிரை கொடுக்கக்கூடிய அளவுக்கு அதிகமான பாசத்தை வச்சிருப்பாங்க. அதே போல விருச்சிக ராசிக்காரங்களோட நண்பர்களுக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னாலும் அந்த பிரச்சனையை தன்னோட பிரச்சனையா நினைச்சு அந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு உண்டான எல்லா உதவிகளையும் விருச்சிக ராசிக்காரங்க யோசிக்காம செய்வாங்க. சுருக்கமா சொல்றதா இருந்தா சொந்த பந்தங்கள் மூலமா இவங்க நிறைய வீழ்ச்சிகளை சந்திப்பாங்க. அதே சமயம் நண்பர்கள் மூலமா நிறைய வளர்ச்சிகளையும் சந்திப்பாங்க. அதே நேரம் சொந்த பந்தங்கள் என்னதான் துரோகங்களை செஞ்சாலும் எந்த இடத்துலயும் அவங்கள விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. தப்பி தவறி ஒரு சில சொந்த பந்தங்கள் இவங்க மேல உண்மையாவே அன்பு வச்சிருக்காங்க அப்படின்னா அவங்கள இவங்க தங்க தட்டுல வச்சு தாங்குவாங்க. இப்படி எவ்வளவோ சோதனைகளை கடந்து வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த மார்கழி மாதத்தோட கிரக நிலைகள் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். அந்த வகையில இந்த மார்கழி மாதத்தோட கிரக நிலைகளை ஆராய்ச்சி பார்க்கும்போது விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ஒரு சில அற்புதமான யோக பலன்களை கொடுக்கக்கூடிய மாதமாவே இந்த மார்கழி மாதம் அமைஞ்சிருக்கு. அதுலயும் குறிப்பா இந்த மார்கழி மாதத்தோட தொடக்கத்துல உங்க ராசிக்கு அதிபதியான செவ்வாய் பகவான் ஜென்ம ராசியான விருச்சிக ராசியிலேயே இருக்கிறதால உங்க மனசுல இருந்துட்டு வந்த தேவையில்லாத பயமும் குழப்பங்களும் முழுமையா விலகும். அதுலயும் முக்கியமா பெரும்பாலான விருச்சிக ராசிக்காரங்க குடும்பத்தோட எதிர்காலத்தை நினைச்சு நிறைய கவலைப்பட்டுக்கிட்டே இருந்திருப்பீங்க. ஆனா இந்த மார்கழி மாதத்துல குடும்பத்தை பத்தின உங்களோட பயம் முழுமையா விலக போகுது. இன்னும் சொல்ல போனா ராசிநாதன் ஆட்சி பெற்ற நிலையில இருக்கிறதால குடும்ப வாழ்க்கையில மகிழ்ச்சியும் சந்தோஷமும் தாராளமா அதிகரிக்கும். இன்னும் சொல்ல போனா உங்களோட குழந்தைகள் உங்க மனசை புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்குவாங்க. உங்களுக்கு பிடிக்காத எதையும் அவங்க செய்யவே மாட்டாங்க. இதனால குடும்பத்தை பத்தின பயமும் குழந்தைகளை பத்திய கவலையும் இல்லாத மாதமா இந்த மார்கழி மாதம் இருக்க போகுது. அதே நேரம் மார்கழி 11ஆம் தேதிக்கு அப்புறமா செவ்வாய் பகவான் ஜென்ம ராசியில இருந்து பயிற்சியாகி குடும்பஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற தனுசு ராசியில சூரிய பகவானோட இணைஞ்சு சஞ்சாரம் பண்ண போறார்.
செவ்வாயும் சூரியனும் குடும்பஸ்தானத்துல இருக்கிறதால இந்த மார்கழி மாசத்துல விருச்சிக ராசி அன்பர்களுக்கு பெரிய அளவிலான பண பற்றாக்குறை இருக்காது. இன்னும் சொல்ல போனா பண வரவு நீங்க எதிர்பார்க்கிற அளவுக்கு தாராளமாவே இருக்கும். அதே போல சொந்த தொழில் செய்யக்கூடிய விருச்சிக ராசிக்காரங்களுக்கும் ஒரு சில அனுகூலமான பலன்களை கொடுக்கக்கூடிய மாதமாவே இந்த மார்கழி மாதம் அமைஞ்சிருக்கு. குறிப்பா இரும்பு சம்பந்தமான தொழில்கள், கட்டுமான பொருட்கள் சம்பந்தமான தொழில்கள், வாகனங்களை வச்சு தொழில் செய்யறது, நெருப்பு சம்பந்தமான தொழில்கள், இந்த மாதிரியான தொழில்கள்ல எல்லாம் சிறப்பான முன்னேற்றங்களை எதிர்பார்க்கலாம். அதே சமயம் நீங்க விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த மார்கழி மாதத்துல நீங்க பொறுமையா இருந்தே ஆகணும். ஏன்னா விவசாயிகளுக்கு பெரிய அளவுக்கான லாபம் கொடுக்கக்கூடிய காலகட்டமா இந்த மார்கழி மாதம் இருக்காது. அதே போல ரத்தக்காரகனான செவ்வாய் பகவானும் நெருப்பு கிரகமான சூரிய பகவானும் குடும்பஸ்தானத்துல இருக்கிறதால விருச்சிக ராசிக்காரங்களோட முன் கோபம் இந்த மார்கழி மாதத்துல 2 மடங்கா அதிகரிக்கும். இன்னும் சொல்ல போனா நீங்க எதுக்கு கோபப்படுறீங்க அப்படின்னே தெரியாது. ஆனா ஒரே செகண்ட்ல கோபத்தோட உச்சத்துக்கே போயிருவீங்க. இந்த கோபத்தால வெளி இடங்கள்ல விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ஒரு சில பாதிப்புகள் ஏற்படுறதுக்கும், குறிப்பா உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு பெரிய அளவிலான பாதிப்புகள் ஏற்படுறதுக்கும் அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. அதனால விருச்சிக ராசி அன்பர்கள் உங்களோட கோபத்தை முழுமையா கட்டுப்படுத்திக்க வேண்டிய மாதமாகவும் இந்த மார்கழி மாதம் அமைஞ்சிருக்கு. அதே போல குடும்பமா இருந்தாலும் சரி, நண்பர்களா இருந்தாலும் சரி, தேவையற்ற வாக்குவாதங்களை முழுமையா தவிர்த்திடுங்க. ஏன்னா நீங்க பொழுதுபோக்கா பேசக்கூடிய ஒரு சில வார்த்தைகள் கூட இந்த மார்கழி மாசத்துல உங்க எதிரில இருக்கிறவங்களை அதிக அளவுல காயப்படுத்தும். அதனால விருச்சிக ராசி அன்பர்கள் வார்த்தைகள்ல முடிஞ்ச வரைக்கும் கவனமாவும் எச்சரிக்கையாவும் இருந்துக்கோங்க. அதே போல நீங்க விருச்சிக ராசியில பிறந்த பொண்ணா இருக்கீங்க அப்படின்னா உங்க கணவர்கிட்டயோ அல்லது கணவரோட குடும்பத்துக்கிட்டயோ பேசும்போது ரொம்ப கவனமாவும் எச்சரிக்கையாவும் இருந்துக்கோங்க. ஏன்னா நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள் உங்க குடும்ப உறவுகளை சிதைச்சி தேவையில்லாத சண்டை சச்சரவுகளை ஏற்படுத்தி விட்டுரும். அடுத்ததா சனி பகவான் இந்த மார்கழி மாசத்துல வக்ர நிவர்த்தி அடைஞ்சி நேர்கதியில பயணம் பண்ண போறார். அதுலயும் முக்கியமா விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இது அர்த்தாஷ்டம சனி காலம் அப்படிங்கறதால சனி பகவானோட இந்த வக்ர நிவர்த்தி ஒரு சில பாதிப்புகளையும் இடைஞ்சல்களையும் கண்டிப்பா ஏற்படுத்தும். குறிப்பா உங்களோட உடல் ஆரோக்கியத்துல பாதிப்புகள் ஏற்படுறது, அப்படி இல்லனா வாழ்க்கை துணையோட உடல் ஆரோக்கியத்துல பாதிப்புகள் ஏற்படுறது, அதுவும் இல்லனா உங்க குழந்தைகளோட உடல் ஆரோக்கியத்துல பாதிப்புகள் ஏற்படுறது, இந்த மாதிரியான உடல் ஆரோக்கிய பாதிப்புகளை சனி பகவான் கண்டிப்பா ஏற்படுத்துவார். அதனால உடல் ஆரோக்கியம் சம்பந்தமான விஷயங்கள்ல விருச்சிக ராசிக்காரங்க கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்துக்கோங்க. அடுத்ததா ராகு பகவான் பூர்வ புண்ணியஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற மீன ராசியிலையும், கேது பகவான் லாபஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற கன்னி ராசியிலையும் சஞ்சாரம் பண்றாங்க. இதனால புதுசா தொழில் தொடங்கணும் அல்லது இருக்கிற தொழிலை விரிவுபடுத்தணும் அப்படிங்கிற மாதிரியான திட்டங்களை வச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த மார்கழி மாசத்துல அந்த திட்டங்களை ஒத்தி வச்சிருங்க. அதே போல உத்தியோகத்துல இருக்கிறவங்க வேற வேலைகளுக்கு போகணும் அப்படிங்கிற முயற்சிகளை எடுத்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த மார்கழி மாதத்துல சிறப்பான வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய கிரக அமைப்புகள் இல்லாத காரணத்தால இருக்கிற வேலையை காப்பாத்திக்க முயற்சி செய்யுங்க. இது கூடவே தொழில் எவ்வளவு சிறப்பா நடந்தாலும் நீங்க எதிர்பார்க்கிற லாபம் கிடைக்காம போறதுக்கும், உத்தியோகத்துல இருக்கிறவங்க வேலை பார்க்கிற இடங்கள்ல நெருக்கடிகளை சந்திக்கிறதுக்கும் இந்த மார்கழி மாசத்துல அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. அதே நேரம் சுக்கிர பகவான் இந்த மார்கழி மாசத்தோட தொடக்கத்துல விரயஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற துலா ராசியில இருக்கிறதால குடும்பத்துக்கு தேவையான ஒரு சில ஆடம்பர பொருட்களை வாங்குறதுக்கும், ஆடம்பர சுற்றுலாக்கள் போறதுக்கும் அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. அதே நேரம் மார்கழி 9ஆம் தேதிக்கு அப்புறமா சுக்கிர பகவான் உங்களோட ஜென்ம ராசியான விருச்சிக ராசியில சஞ்சாரம் பண்ற காரணத்தால உங்களோட குடும்ப வாழ்க்கையில சிறப்பான முன்னேற்றங்களை எதிர்பார்க்கலாம். குறிப்பா கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும், ஒருத்தருக்கு ஒருத்தர் பரஸ்பரம் புரிஞ்சு நடந்துப்பாங்க. இது கூடவே கணவன் மனைவிக்கிடையே இருந்துட்டு வந்த கருத்து வேறுபாடுகளும் முழுமையா விலகும். ஆக மொத்தத்துல இந்த மார்கழி மாதம் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு சிறப்பான மன நிம்மதியையும் திடீர் உச்சபட்ச கோபங்களையும் ஒரு சேர ஏற்படுத்தும். நன்றி, வணக்கம்.